பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் குர்ஆனில் 7.5 ஜுஸ்வு இன்றைய தராவீஹ் தொழுகையோடு நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இதிலும் குறிப்பாக பெரிய சூறாக்கள் என்று சொல்லப்படுகின்ற சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா, சூரத்துல் அன்ஆம் வரைக்கும் நாம் இன்றைய தராவீஹில் முடித்திருக்கின்றோம். நாளைக்கு மிகப்பெரிய சூரா சூரத்துல் அஅராஃப். இதுபோன்று நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் அதிகம் குர்ஆனை கேட்டு நாமும் ஓதி அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இன்றைக்கு நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு யாரின் மீது கடமை. ரமலான் மாத பரலான நோன்பு யாரின் மீது கடமையாக ஆகிறது? இங்கே கொஞ்சம் நல்லா கவனிங்க. செல்ஃபோன் எல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுருங்க. இப்போ இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்குறோம், அதன்படி நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யணும். யாரின் மீது கடமை? ரமலான் மாத ஃபர்தான நோன்பு யாரின் மீது கடமை? இதில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நோன்பை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ரமலான் மாத நோன்பு ஃபர்லான நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இது உங்கள் மீது மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் ரசூல்மார்களுடைய அனைத்து கூட்டத்தார்களின் மீதும் இது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதை போலத்தான் உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்டிப்பாக நீங்கள் நோன்பு வைத்தே ஆக வேண்டும். காரணம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன். அப்போதெல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் தக்வா என்கின்ற இறையச்சம், அல்லாஹ்வினுடைய பயபக்தி, அல்லாஹ்வினுடைய அச்சம் உங்களுடைய உள்ளத்தில் பதிவாகும். இல்லை என்றால் பதிவாகாது. அப்போ எல்லோரின் மீதும் கடமை அப்படிங்கிறது இந்த ஆயத்திலிருந்து நாம் பெறக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், உங்களில் யார் ரமலான் மாதத்தை அடைந்து நம்பிக்கையுடனும் அல்லாஹ் நமக்கு இந்த இம்மையிலும் நாளை மறுமையிலும் எல்லா வகையான நன்மைகள் நமக்கு தருவான் என்கின்ற மிகுந்த எதிர்பார்ப்புடனும் ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்தாரோ அவர் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அந்த ரமலான் மாதத்திற்கு முன் செய்த அனைத்து பாவங்களும் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்ததால் அவருக்கு மன்னிக்கப்பட்டு விட்டன. அல்லாஹ் தஆலா அப்படி நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்பட்டதாக ஆக்கியால் புரிவாராக. இப்போ இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு என்ன செய்தி நமக்கு விளங்குது? ரமலான் மாதத்தில் நம்ம நோன்பு வச்சோம்னா நம்முடைய வாழ்நாளில் முன் சென்ற அனைத்து பாவங்களும், நாம் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். இது ஹதீஸிலிருந்து நாம் பெறக்கூடிய செய்தி. இப்போ இந்த அடிப்படையை வைத்து தான் மார்க்க வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், யாரின் மீது இந்த ரமலான் மாத ஃபர்தான நோன்பு கடமை அப்படின்னா, முதல்ல அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். முதல் நிபந்தனை என்னங்க? அவர் முஸ்லீமாக இருக்கணும். அப்போ இறை மறுப்பாளராகவோ இணை வைப்பாளராகவோ அவர் இருக்கக்கூடாது. அப்போ திருமாவளவன் நோன்பு வைக்கிறாரு, அல்லது மற்ற காஃபிர்கள் நாங்களும் இஸ்லாமியர்களை போல ரம்ஜான் மாதத்தை கண்ணியப்படுத்தணும் நோன்பு வைக்கிறோங்க, அப்போ அதெல்லாம் அவங்க மீது கடமையா அப்படின்னு கேட்டால் அவங்க மீது கடமையெல்லாம் இல்லை. இறை மறுப்பாளருக்கோ இணை வைப்பாளருக்கோ ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கணுன்ற கடமையெல்லாம் இல்லை.
அப்போ முதல் நிபந்தனை என்னன்னா முஸ்லீமாக இருக்க வேண்டும், அவங்களுக்கு தான் ஃபர்து. ரெண்டாவது புத்தி சுவாதீனம் உடையவராக இருக்க வேண்டும். அப்ப பைத்தியக்காரராக இருக்கக்கூடாது, அவருடைய அறிவை இழந்த பைத்தியக்காரனுடைய நிலைமையில இருக்கக்கூடாது, புத்தி சுவாதீனம் உடையவராக இருக்க வேண்டும். இப்போ அவரின் மீது ஃபர்தான நோன்பு, ரமதான் மாதத்தினுடைய நோன்பு ஃபர்து. அப்போ நோன்பு வைக்காதவங்களா புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டுறாதீங்க. யாரின் மீது கடமைன்னு தான் இங்கே நம்ம பேசிக்கிட்டு வரோம். அப்போ ரெண்டாவது நிபந்தனை என்னது? புத்தி சுவாதீனம் உடையவராக இருக்க வேண்டும். மூன்றாவது வாலிப வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். வாலிப வயதை அடைந்தவராக இருக்கும். பொதுவாக ஆம்பளை பிள்ளைங்கள எடுத்துக்கிட்டால் ஒரு 15 வயசில் வாலிப வயதை அடைய தொடங்குவாங்க, ஒரு 18 வயசுக்குள்ள வாலிப வயதை அடைந்துருவாங்க. பெண்களாக இருந்தால் 9 வயசுலேருந்தே கணக்கு அப்படின்னு மார்க்க வல்லுநர்கள் சொல்கிறாங்க. 9 வயதுலேருந்தே அவங்க அந்த பூ பெய்கிறது அப்படிங்கிற அந்த வாலிப வயதை அவங்க அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக மொத்தம் வாலிப வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். இது மூன்றாவது நிபந்தனை. நான்காவது நிபந்தனை உடல் ஆரோக்கியம் பெற்றவராக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் பெற்றவராக இருக்க வேண்டும். ஐந்தாவது அவர் எந்த ஊரில் வசிக்கின்றாரோ அந்த ஊரில் தங்கியவராக அவர் இருக்க வேண்டும். பிரயாணியாக பயணம் செய்யக்கூடிய பயனாளியாக அவர் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்போ அவருக்கு தனி சட்டம். பிரயாணியாக இருந்து அவர் நோன்பு வைக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு அது தனி சட்டம்ன்றது இதில் நம்ம விளங்கிக்கணும். அவருக்குரிய சட்டம் வரும்போது அதை நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாரின் மீது கடமைங்க? முதல்ல முஸ்லீமாக இருக்கணும், ரெண்டாவது புத்தி சுவாதீனம் உடையவராக இருக்க வேண்டும், வாலிப வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியம் பெற்றவராக இருக்க வேண்டும், ஊரில் தங்கியவராக அவர் இருக்க வேண்டும். இந்த ஐந்தும் யாரின் மீது இருக்கிறதோ அவங்க ரமதான் மாதத்தினுடைய நோன்பு வைப்பது கட்டாய கடமை, ஃபர்து. அப்போ இந்த 5 தன்மையும் யாரிடத்தில் இருந்து நோன்பு வைக்கவில்லையோ அவர்கள் குற்றவாளிகளாக ஆக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தை விட்டே வெளியேறியவர்களாக அவர்கள் கருதப்படுவார்கள். இது நல்லா விளங்கிக்கணும். இப்போ அந்த அடிப்படையில் மார்க்க வல்லுநர்கள் நமக்கு சொல்றாங்க, இதுல ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த 5 நிபந்தனைகள் 2 பேருக்குமே உண்டு. இதுல பெண்களுக்கு ஒரு விதிவிலக்கு, பெண்களுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு பீரியட்ஸ் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு பெண்களுக்கு மட்டும் ஒரு விதமான விதிவிலக்கான ஒரு சட்டம் மார்க்க வல்லுநர்கள் நமக்கு சொல்றாங்க. என்னன்னா, மாதவிடாய் காலகட்டத்தை அடைந்த பெண், அதே மாதிரி பிரசவ விடாய் காலகட்டத்தை அடைந்த பெண், குழந்தை பெற்றெடுத்து ஒரு 60 நாட்கள் வரைக்கும் ஒரு கணக்கு மார்க்க வல்லுநர்கள் நமக்கு சொல்றாங்க. அது வரைக்கும் பிரசவ விடாய் உள்ள பெண்ணாக அவங்க கருதப்படுவாங்க. இந்த மாதிரி மாதவிடாய் ஏற்படக்கூடிய பெண்ணு, அதே மாதிரி பிரசவ விடாய் ஏற்படக்கூடிய பெண்ணு, இவர்கள் மீதும் நோன்பு கடமை இல்லை. அப்போ இவங்க என்ன செய்யணும்? எப்போ மாதவிடாயை விட்டு அவங்க சுத்தமாக ஆகுறாங்களோ அப்பத்திலிருந்து அவங்க நோன்பு வச்சுக்கணும். அப்போ விட்ட நோன்பு வேற ஏதாவது ஒரு காலத்தில் அவங்க அதை கலா செய்து கொள்ள வேண்டும். அவங்க என்ன செய்யணும்? கலா செய்து கொள்ள வேண்டும். இப்போ ரமதான் மாதத்தை அடைகிற போது ஒரு பெண் மாதவிடாயை ஏற்பட்ட பெண்ணாக இருக்கிறார், அதே மாதிரி பிரசவ விடாய் ஏற்பட்ட பெண்ணாக இருக்கிறார் அப்படின்னா, ரமதானுடைய மாதத்திற்கு அடுத்து அவங்க எப்போ சுத்தமாக ஆகுறாங்களோ அப்போ அந்த மாதத்திலேயே அவங்க அந்த ரமதான் மாதத்தில் விட்டு அந்த நோன்பை அவங்க கலா செய்து கொள்ள வேண்டும். இது பெண்களுக்கு மட்டும் உள்ள விதிவிலக்கான சட்டம். சரி, ஃபைன். அது பெண்களுடைய பையன் நம்ம சொல்லி அதை விளக்கிக்கலாம், அதை விட்டுருங்க. இப்போ அடுத்து 3வது விஷயம், யார் கடமை இல்லாதவர்கள், நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். கடமை இல்லாதவர்கள், பரலான நோன்பை வைக்க கடமை இல்லாதவர்கள் யாருன்னா, இறை மறுப்பாளர், இணை வைப்பாளர்,
இவங்களுக்கு கடமை இல்லை. அதே மாதிரி பைத்தியக்காரன், பைத்தியம் பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருந்தார், திடீர்னு பைத்தியம் பிடிச்சிருச்சு, சட்டையை கிழிச்சிட்டு ஓடுறாரு, இருக்கிற உங்களெல்லாம் எல்லாத்தையும் அடித்து பிடிச்சிட்டு ஓடுறாரு, அந்த மாதிரியான சில நேரங்கள்ல அப்படியே உளர்றாரு அப்படின்னா, இந்த பைத்தியம் பிடித்த நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு நோன்பு கடமை இல்லை. எப்போ அவங்களுக்கு பைத்தியம் தெளிவாகுதோ அப்போதான் அவங்க நோன்பு வைக்கணும். இது 2. 3வது, சிறுவர் மீது நோன்பு கடமை இல்லை. சிறுவர்னா 1 வயசுலேருந்து ஆரம்பித்து 15 வயசு வரைக்கும் அவங்க சிறியவர்கள் தான். அந்த வாலிப வயதை அடைவதற்கு முன்புள்ள பருவம் வரைக்கும் அவங்க சிறியவர்கள் தான். சிறியவர்கள் மீது நோன்பு ஃபர்து அல்ல. அப்போ சின்ன பிள்ளைங்க வைக்கிறாங்களே, வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நன்மையெல்லாம் பெற்றோர்களுக்கு போய் சேர்ந்துடும். அந்த நன்மையெல்லாம் பெற்றோர்களுக்கு போய் சேர்ந்துடும். அது பழக்கப்படுத்துவதற்காண்டி சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம நோன்பு வைப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இப்போ உள்ள பிள்ளைங்களும் அவங்களே ஆர்வத்தோட சகருடைய நேரத்தில் எழுந்திரிச்சு உட்காந்து எங்களுக்கும் சகர் சாப்பாடு வைங்க, நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரியான விஷயங்கள் அது சின்ன பிள்ளைங்க ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு செய்வது. ஆனால் கடமையா அப்படின்னு கேட்டால் இல்லை, கடமை கிடையாது. சின்ன பிள்ளைங்க நோன்பு வைக்கிறதே கடமை இல்லை. வாலிப வயதை அடைந்தவர்கள் தான் நோன்பு வைப்பது ஃபர்து, கட்டாய கடமை. சின்ன பிள்ளைங்க நோன்பு வைக்கிறது ஃபர்து அல்ல. அதுக்கப்புறம் 4வது விஷயம், நோயாளி. நோயாளின்னு சொன்னா நம்ம இப்போ சொல்ற மாதிரி சும்மா வயிற்று வலிச்சாலே உடனே நான் ஒரு நோயாளியா இருக்கிறேன், சும்மா ஒரு தலைவலி வலிச்சாலே நான் ஒரு நோயாளியா இருக்கிறேன். இப்போ உள்ள பிள்ளைங்களாம், டீனேஜ் பிள்ளைங்கள சும்மா இடுப்பு செத்தவனை போல சேரில் உட்காந்து தொழுகிறது. என்னப்பா அப்படின்னா, ரொம்ப இடுப்பு வலிக்குது ஹஸ்ரத், ரொம்ப உடம்பு ஃபுல்லாக அப்படியே முறுக்குது ஹஸ்ரத், அப்படி செய்கிறவங்க அவங்களாம் நோயாளி கிடையாது. நோயாளின்னு மார்க்க உறுப்பினர்கள் குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் நமக்கு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், படுத்த படுக்கையில் கிடப்பவர்கள், எழுந்திருக்க கூட முடியாத நிலையில் நோயை அடைந்தவர்கள், இவங்க தான் நோயாளி. நல்லா கவனிச்சுக்கணும். நோயாளினா யாருங்க? படுத்த படுக்கையில் கிடப்பவர்கள், அதே போல எழுந்திருக்க முடியாத நிலையில் இருப்பவர்கள், இவங்க தான் நோயாளி. சும்மா வயிற்று வலிச்சுலாம் உடம்புல ஜுரம் இருக்குது உடனே ஒரு நோயாளி அப்படின்லாம் மார்க்கம் கருதலை. ஆனால் மருத்துவர் சொல்றார். யாருங்க? மருத்துவர். அவர் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு, நீங்கள் இப்போ நோன்பு வைக்கிறது நல்லதில்லை, நீங்கள் உங்கள் உடம்புக்கு அது இன்னும் கொஞ்சம் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு ஆக்கிரும், அதனால் 1 நாள் 2 நாளைக்கு நீங்கள் நோன்பு வைக்கிறது விட்டுருங்க அப்படின்னு மருத்துவர் சொல்கிறாரு. மருத்துவருடைய ஆலோசனைப்படி நோன்பு விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த நோன்புக்கு என்ன செய்கிறது? மற்ற காலங்களில் அந்த நோன்பை கலா செய்து விட வேண்டும். மற்ற காலங்களில் அந்த நோன்பை என்ன செய்யணும்? கலா செய்து விட வேண்டும். இவங்க தான் நோயாளி. அதுக்கப்புறம் முசாஃபிர். முசாஃபிர்னா என்னது? பயணம் செய்யக்கூடியவர். பயணம் செய்யக்கூடியவர்னா எந்த அளவுக்கு பயணம் செய்யக்கூடியவர் அப்படின்னா, 88 கிலோமீட்டர், 88 கிலோமீட்டரை தாண்டி இவர் பயணம் செய்கிறாரு அப்படின்னா இவர் பிரயாணி. இவருக்கு மார்க்கத்தில் சலுகை உண்டு. அந்த பயணத்தில் உங்களுக்கு நோன்பு வைக்க முடியும்னு இருந்தால் நீங்கள் நோன்பு வைக்கலாம், இல்லைன்னா நோன்பை இல்லை ரொம்ப கஷ்டம் ரொம்ப சிரமம் அப்படின்னு சொன்னால் நோன்பு விடலாம். இருந்தாலும் மற்ற காலங்களில் அந்த நோன்பை கதா செய்து விட வேண்டும். மற்ற காலங்களில் அந்த நோன்பை கதா செய்து விடும். இதுவெல்லாம் அந்த காலகட்டத்தின்படி தோதுவா அந்த காலகட்டத்தில் நடந்தே போவாங்க. கல்லும் முள்ளும் எல்லாமே இருக்கும், அதில் நடந்தே போவாங்க. அந்த மாதிரி பயணம். இப்போலாம் அப்படியா? ஸ்கூட்டர் வச்சு அழுத்தணும்னா 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் 100 கிலோமீட்டர் கூட நம்ம தாண்டிடுறோம் இல்லையா? அதனால் இந்த காலகட்டத்தில் பயணங்கிறது ரொம்ப லேஸு. எந்த பயணம் ரொம்ப சிரமம் அப்படின்னா, ஒரு 400 கிலோமீட்டர் தாண்டி போகிறோம், ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டி போகிறோம்னா அந்த பயணம் தான் நமக்கு ஒரு சிரமத்தை கொடுக்கும். அதில் தான் நம்ம ட்ரெயின் டிக்கெட்டு புக் பண்ணுவோம், பஸ் டிக்கெட்டு புக் பண்ணுவோம், இதெல்லாம் இருக்குது. மற்ற 100 கிலோமீட்டர் உள்ள தூரம்லாம் இன்னைக்கு பைக்லேயே போயிட்டு பைக்லேயே வந்துடுறோம் இல்லையா? அதெல்லாம் ஒரு கஷ்டமான ஒரு பயணம் இல்லை. அதனால் யாருக்கு சிரமம் இருக்கிறதோ,
அவங்க நோன்பை விடுவதற்கு சலுகை உண்டு என்று இருந்தாலும் மற்ற காலங்களில் அந்த நோன்பை கலா செய்து விட வேண்டும். அதுக்கப்புறம் பெண்களில் மாதவிடாய் உள்ள பெண், அதே மாதிரி பிரசவிடாய் உள்ள பெண். அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம், வயது முதிர்ந்த பெரியவர். வயது முதிர்ந்த பெரியவர்னா யாரு? ஒரு 40 வயசு கடந்துருச்சுனாலே நான் எனக்கு வயசாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்ற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். 40 வயசு கடந்துட்டாலே எனக்கு வயசாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு உள்ள காலகட்டத்தில் நம்ம இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மார்க்கம் குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் மார்க்க வல்லுநர்கள் நமக்கு சொல்லித்தராங்க என்னன்னா, 60 வயதை கடந்தவர்கள் வயது முதிர்ந்த பெரியவர்களாக கருதப்படுகிறார்கள். அப்படி வயது முதிர்ந்த பெரியவர்களாக கருதப்படுகிறார்கள் என்று இருந்தாலும், அவங்களுக்கு சலுகை இருக்குது என்று இருந்தாலும், வான் தசூமு ஹைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் நோன்பு வைப்பதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களுக்கு சலுகை இருக்குது. ஆனா அந்த சலுகைக்கு பிறகு நீங்க என்ன செய்யணுங்கிறது இன்ஷா அல்லாஹ் நாளைக்குள்ளேயே தலைப்புல நம்ம சொல்லுவோம். அந்த சலுகையை நீங்க எடுத்துக்கொள்ளாம நீங்க நோன்பே வைக்கிறது தான் சிறந்தது. வான் தசூமு ஹைருல் லக்கும், ஏன்னா இன் குன்தும் நோன்பு வைத்ததற்கான நன்மையை நீங்க புரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நோன்பே வச்சிருவீங்க. அதனால உங்களுக்கு சலுகை இருக்குதுன்னு இருந்தாலும் நீங்க நோன்பு வைப்பது தான் சிறந்தது அப்படின்னு மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப இது புரிஞ்சுட்டா வயது முதிர்ந்த பெரியவர். அதுக்கப்புறம் 9ஆவதா சொல்றாங்க, கர்ப்பிணி பெண் நோன்பு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. கர்ப்பிணி பெண் எந்த மாதம் வரைக்கும் அப்படின்னு சொன்னால், 7 மாதத்தை கடந்த கர்ப்பிணி பெண் 7 மாதம் வரைக்கும் அவங்க நோன்பு வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7 மாதத்திற்கு பிறகு குழந்தை நல்ல முறையில் உருவாயிடும். அப்போ குழந்தைக்காக வேண்டி அவங்க சாப்பிடணும். சில தாய்மார்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க, அவங்களுடைய உடல் வாகு அந்த மாதிரி இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் நோன்பு வச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சகருடைய டைமில் சேர்த்து சாப்பிட்டுக்குவேன், நான் இஃப்தாருடைய டைமில் சேர்த்து சாப்பிட்டுக்குவேன் அப்படின்ற சில பெண்களும் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த அளவில் அது அவங்களுடைய எண்ணத்தை கட்டுப்பட்டது. அவங்க நோன்பு வச்சா வைக்கலாம், நோன்பு வைக்கலாமலும் போகலாம். ஆனால் மார்க்கம் சொல்லுது கர்ப்பிணி பெண்ணுக்கு சலுகை உண்டு. ஏன்னா அவங்களுடைய வயிற்றில் இன்னொரு ஒரு உயிர் உருவாகி அது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக வேண்டி இவங்க சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது. 10ஆவதா சொல்றாங்க, பால்குடி பெண், அதாவது பால் குடிப்பாட்டக்கூடிய பெண். பால் ஊறணும் இல்லையா அவங்களுக்கு, அதனால அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால ரமலானுடைய மாதத்தில் அவங்க நோன்பு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்களுக்கு சலுகை தரப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அந்த ரமலானுடைய மாதத்தில் அவங்க பால் குடிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு சலுகை. பால் குடிப்பாட்டுறது எப்போ நிறுத்துறாங்களோ அதுக்கு பிறகு உள்ள காலகட்டத்தில் இந்த நோன்பை அப்படியே கலா செஞ்சிடணும். அவங்க என்ன செஞ்சிடணும், கலா செய்து விட வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். சலுகை இருக்குன்னா நோன்பே வைக்க தேவையில்லை அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லலை. அந்த காலகட்டத்தில் அவங்க நோன்பு வைக்க தேவையில்லை, மற்ற காலங்களில் அவங்க நோன்பு வைக்கணும் அப்படின்னு மார்க்கம் நமக்கு சொல்லிக்காட்டுங்க. அப்போ இந்த 10 நபர்களும் நோன்பு அந்த ரமலானுடைய மாத காலகட்டத்தில் அவங்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சலுகை இருக்கு. ஆனால் மற்ற காலங்களில் அவங்க நோன்பு வைத்தே ஆக வேண்டும். இதில் ஒவ்வொன்றுக்குமே மார்க்க வல்லுநர்கள் தனித்தனி சட்டங்களை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதில் முக்கியமாக நமக்கு சொல்லி காட்டப்படுவது என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் தஆலா அமல்களுடைய ஏடுகள் எழுதப்படுகிற போது வாலிப வயதை அடைந்து அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் மலக்குமார்கள் அதை பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள். வாலிப வயதை அடைவதற்கு முன்பு 3 பேருடைய அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா எழுத மாட்டான். அல்லாஹ்வினுடைய எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விடும். என்னன்னா அவங்களுடைய விஷயங்களை அல்லாஹ் தஆலா ஏடுகளில் பதிவு செய்ய மாட்டான். 3 பேர். என்ன 3 பேர்? முதல்ல சிறுவர், அவர் வாலிப வயதை அடைகின்ற வரை அவர் என்னென்னலாம் செய்கிறாரோ
என்ன சில பேர் சின்ன பிள்ளைங்க வந்து சேட்டெல்லாம் பண்ணுவாங்கள்ல, எந்த விஷயத்துக்குமே அவருக்கு பாவம் எழுதப்படாது. சின்ன பிள்ளைங்க வாலிப வயதை அடைகிற வரைக்கும், வாலிப வயதை அடைந்ததற்கு பிறகுதான் அவர் செய்யக்கூடிய எல்லாமே, நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி, எல்லாமே பதிவு செய்யப்படும். வாலிப வயதை அடைகிற வரைக்கும் சின்ன பிள்ளைங்க என்ன செஞ்சாலும் அதை பதிவு செய்யப்படாது, அதற்கான பாவங்கள் எழுதப்படாது, அவங்களுக்கு மன்னிப்பு தரப்பட்டுவிடும். அல்லாஹ் தன்னுடைய கிருபையினால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் ஒன்று. ரெண்டாவது, பைத்தியக்காரர் அவர் பைத்தியமான நிலையில இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த விஷயமும் கடமை இல்லை. எப்போ பைத்தியம் தெளிவாயிடுச்சோ அப்பத்திலிருந்து அவருக்கு அவருடைய விஷயங்கள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டு விடும். மூணாவது, உறங்கக்கூடியவர். சுபுவுடைய நேரம் வருது, நல்லா தூங்கிட்டோம், சுபுனுடைய நேரம் போயிடுச்சு, அதுக்கு பிறகுதான் தூக்கத்திலிருந்து நம்ம முழிக்கிறோம். அப்ப உங்களுக்கு நீங்க சுபு தொழுலைன்னா அன்றைய நாளே உனக்கு நாசம், உனக்கு பரக்கத்து இல்லாமல் போய்விடும் அப்படின்லாம் சொல்றோமே. இல்லை, இவருக்கு கிடையாது. ஏன்? தூக்கத்தில் அசந்துட்டார். இல்லை, மனுஷன் தானே, தூக்கத்தில் அசந்துட்டாரு, அதனால இவருக்கு எந்த பாவமும் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? எப்போ முழிச்சாரோ அப்பவுமே அவர் வந்து தொழுக ஆரம்பிச்சிடணும். அப்போ தூங்கக்கூடியவர் தன்னுடைய உறக்கத்தை விட்டு, அசந்த நிலையில இருக்கக்கூடிய உறக்கத்தை விட்டு எப்போ அவர் எழுந்திருக்கிறாரோ அப்பத்திலிருந்து அவருக்கு எழுதப்பட்டு விடும். அப்போ உறங்கக்கூடியவருக்கு எந்த ஒரு பாவமும் எழுதப்படாது. சில பேர் வந்து தூங்குற மாதிரியே நடிப்பாங்க, அந்த நடிக்கிறவங்களை வந்து நம்ம எழுப்பவே முடியாது, அது வேற விஷயம். அப்போ யாராவது நம்மளை எழுப்பி விட்டுருவாங்களோ அப்படின்னு போர்வை போத்திட்டு தூங்குற மாதிரியே நடிக்கிறது. உள்ளுக்குள்ள எல்லாமே பார்ப்பான், செல்போனை தூக்கிட்டு எல்லாமே பார்ப்பான், உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் வெளியே இருக்கிறவங்களுக்கு உள்ள தூங்குற மாதிரி, உள்ள தூங்குறாப்பா உடுப்பா, உள்ள தூங்க இருந்தாங்க, நீங்க போங்க, உள்ள தூங்கிட்டு இருக்க அவனை போய் நீங்க எழுப்பிட்டு அப்படிலாம் நம்ம அம்மாமார்கள் அப்படிலாம் சொல்லி பிள்ளைங்களை போவாங்க. ஆனால் போர்வைக்குள்ள அவங்க உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான்றது அம்மாமார்களுக்கு தெரியல, அந்த மாதிரி போயிடும். விளங்கிச்சிங்களா? அந்த மாதிரி தூங்கக்கூடியவர்களுக்கு மட்டும் அவங்களுக்கு பாவம் எழுதப்படாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இதுல சலுகை தரப்பட்ட வயது முதிர்ந்த பெரியவர், சலுகை தரப்பட்ட வயது முதிர்ந்த பெண்மணி, அவங்களுக்கு என்ன சட்டம் அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு தான் அதனுடைய தலைப்பு. எதை கேட்டும் அதன்படி வாழ்நாள் முழுதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.